ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஐஸ் க்யூப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் க்யூபாக ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது பழம் கிடைக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பழத்தை நீங்கள் நல்லாவே கையில் கூட மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லாவே பழுத்த பழம்ன்றதுனால மேஷ் ஆகிடும். அது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். தயிரும் இந்த பப்பாளி பழமும் சேர்றதுனால ரொம்ப நமக்கு க்ளோ கொடுக்கும், ஃபேஸுக்கு ரொம்ப ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நல்லா நீங்கள் கையாலே மேஷ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணுறேன். உங்கள் ஃபேஸுக்கு உங்கள் கழுத்துக்கெலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் அமௌண்ட்டு செஞ்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதை பல்காக கூட நீங்கள் செஞ்சு இதையும் ஐஸ் க்யூப்பில் அந்த க்யூப் போடுவோம் இல்லைங்களா, அதில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி இதே மாதிரி ஆகிடும். நீங்கள் அப்போ கூட நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. அதே மாதிரி சன்டேன்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகுது, நல்லாவே ஒரு ஷைனிங் கொடுக்குது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகுதுங்க. பிளாக் மார்க் இருக்கு இல்லைங்களா, அது கூட சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பல்காக செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை வெறும் பப்பாளி பழம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட மிக்சியில் அரைச்சி அந்த கூழ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் ஐஸ் க்யூப்பில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃபேஸில் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வரக்குள்ளேயே உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.